ஹை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி விரும்பி உண்ணலாம் சேனலில் சத்து மாவு வச்சு சூப்பரான புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செய்கிறது ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 2 கப் அளவு நம்ம சத்து மாவு எடுத்துக்கலாம். உங்ககிட்ட எந்த சத்து மாவு இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இது கூடவே அரை கப் அளவு நம்ம அரிசி மாவு எடுத்துக்கலாம். உங்ககிட்ட பருமாவு இருந்தது அப்படின்னா அதை சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு மாவோட எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவு தண்ணி எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம நல்லா மாவை பெரட்டி விட்டுக்கலாம். மாவை பிசைஞ்சிடக்கூடாது. தண்ணியை நல்லா தெளித்து நல்லா இந்த மாதிரி பெரட்டி விடணும். தண்ணி மாவில் எல்லா பக்கமும் போகணும். அதே மாதிரி நல்லா நம்ம அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிடாமல் நல்லா இந்த மாதிரி பெரட்டி விடணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மாவை பெரட்டி வச்சுட்டு இந்த மாதிரி பிடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிடிக்கவும் வரணும். அப்புறம் உதுத்து பார்த்தோம்னா உதிரவும் வரணும். அந்த மாதிரி செஞ்சுட்டு நல்லா கையை வச்சு மாவை அமுக்கி வச்சுருங்க. அமுக்கி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா மாவு நல்லா சாஃப்டாக உதிரியாக இருக்கும். இப்போ இதை ஒரு பெரிய தட்டு வச்சு அது மேலே ஒரு சலடை வச்சு இதை நல்லா சலிச்சு விட்டுக்குங்க. நம்ம இந்த மாதிரி சலிச்சிட்டு புட்டை வைக்கும் போது நமக்கு நல்லா உதிரியாக நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் சாஃப்டாக இருக்கும். உங்ககிட்ட இந்த மாதிரி சலடை இல்லை அப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சலிச்சு செஞ்சீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மிக்ஸியில் போட்டிங்க அப்படின்னா அங்கங்கே உங்களுக்கு கனமானதாக தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் இந்த மாதிரி சலிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதிரியாக மாவு நல்லா வந்துடுச்சு. இப்போ ஒரு இட்லி தட்டி எடுத்து அதில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நெய்யை தடவி விட்டுருங்க. நெய் தடவலாம் இல்லாட்டி நல்லெண்ணெய் தடவலாம், நல்லா வாசமாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல ஒரு குழியான கரண்டி எடுத்து அதுலேயே நெய் தடவிடுங்க. இதில் நல்லா ஒரு முடி தேங்காவை திருவி வச்சுக்கோங்க. அதுலேருந்து கொஞ்சம் தேங்காய் எடுத்து நல்லா அழுத்தி வச்சுட்டு நம்ம உதுத்து வச்சுருந்த மாவையும் நம்ம நல்லா இதில் ஃபில் பண்ணிக்கலாம். மாவு வைக்கும்போது நல்லா அழுத்தி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு ஷேப் நல்லா வரும். இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் கையிலே செய்கிறீங்க அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் எண்ணெயோ நெய்யோ அந்த கரண்டியில் தடவிட்டு தேங்காய் பூவை வச்சுட்டு நல்லா மாவை அள்ளி இந்த மாதிரி அமுத்தி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஷேப் உதிராமல் இருக்கும். நம்ம மாவு அழுத்தி வைக்கல அப்படின்னா உதிரும். அதனால் நல்லா இந்த மாதிரி அழுத்தி வச்சுருங்க. இப்போ இட்லி தட்டில் நல்லா வச்சிடலாம். வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாண்டில் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஹோலுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா இதை உள்ளே வச்சு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுருங்க. இந்த மாதிரி வேக வைக்கும்போது தான் நமக்கு சத்து மாவு நல்லா வெந்திருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதை வெளியில் எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம டிமோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் ஸ்பூனை நல்லா நினச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஷேப் கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நல்லெண்ணெய் கூட நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். நல்லெண்ணெய் வேணாம் அப்படின்னா நெய் போட்டுட்டு நாட்டு சக்கரை போட்டு சுகர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வாழைப்பழம் வச்சு நம்ம அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இடுப்பு வலி இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.